கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சராக அந்த மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவரே தெரிவு செய்யப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி செயலாளர் நிசாம் காரியப்பர் தெரிவிக்கின்றார். தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் உண்மையான அரசியல் உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காகவே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதாகவும் வெறுமனே கொழும்பில் இருந்து கொண்டு அரசியல் செய்வதற்காக இந்த கட்சி உருவாக்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மக்களின் நம்பிக்கை வென்ற கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவரை கிழக்கின் முதலமைச்சராக வேண்டும் என்பது காலத்தின் தேவை என அவர் மேலும் கூறியுள்ளார். கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் கல்வி முன்னேற்றம் தொடர்பில் பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் கல்வி அதிகாரிகளின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகின்ற போதே ஆரோக்கியமான கல்வி சூழல் ஒன்றை கட்டியெழுப்ப முடிகிறது. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு மாணவ சமூகமே இவ்வாறான சிரமங்களுக்கு மத்தியில் தமது ஆரம்ப கல்வியை தொடர்கின்றனர். அம்பாறை கல்முனை கல்வி வலயத்திற்குட்பட்ட பாண்டிருப்பு நாவலர் வித்தியாலய மாணவர்களே இவ்வாறு வானத்தை கூரையாக கொண்டு தமது கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றனர். இந்த மாணவர்களின் நிலை தொடர்பில் கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி சக்தியின் தேடல் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தது. எனினும் 3 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இந்த பாடசாலையின் உடைந்த கூரையை புனரமைப்பதற்கான எந்தவித நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் முன்னெடுக்கவில்லை என பாடசாலை நிர்வாகத்தினர் குறிப்பிடுகின்றனர். ஒரு வருடமாக அந்த உடைஞ்சு கிடக்கிறது. அப்ப அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்படுது. இப்ப அதிபரிடையும் நாங்க சொன்னோம். ஆனா அதிபரும் இதுக்கு நடவடிக்கை எடுத்தவர். ஆனா எடுத்தும் கல்வி கந்தூருக்கு கொடுத்தும் இது அவங்க பார்த்து போன இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல. இந்த கூரை உடைந்து ஒரு வருடம் ஆகின்றது. இதனை திருத்தப்படாமல் அப்படியே இருக்கின்றது. இதனை திருத்தி தருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமது பாடசாலையில் வகுப்பறை வசதிகள் இல்லாத இவ்வாறான இக்கட்டான நிலையில் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதாகவும் பாடசாலை நிர்வாகத்தினர் அங்கலாய்க்கின்றனர். எனவே நாவலர் வித்தியாலய மாணவர்களின் பாதுகாப்பு கருதி உடைந்த நிலையில் காணப்படும் கூரையை புனரமைத்து மாணவர்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளரே, இது உங்களின் கவனத்துக்கு. இலங்கை மற்றும் பாலஸ்தீனத்திற்கு இடையில் இன்று 2 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. பாலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் இலங்கைக்கு வருகை தந்துள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையில் இந்த உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இரட்டை தீர்வை அறவீட்டை தவிர்த்தல் உள்ளிட்ட சில விடயங்கள் இந்த உடன்படிக்கைகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. வெளிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பெரிஸ் மற்றும் பாலஸ்தீன வெளிவகார அமைச்சர் கலாநிதி ரெய்ட் மாலிக் ஆகியோர் இந்த உடன்படிக்கைகளில் கையொப்பமிட்டுள்ளனர். இரு நாடுகளினதும் வெளிவகார அமைச்சர்களுக்கு இடையிலான அரசியல் ஆலோசனைகள் குறித்த உடன்படிக்கை ஒன்றும் இதன்போது கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இந்த உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்ட போது இரு நாட்டு தலைவர்கள் உள்ளிட்ட பலர் அதில் பங்கேற்றிருந்தனர். அனுராதபுரம் எமக்கு பல்வேறு சுவாரஸ்யமான அனுபவங்களை தந்திருந்தது. எமது பயணம் முடிவடைவதற்கு இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டியிருந்த போதிலும் இந்த அரிய வகை உணவு தொடர்பில் அனுராதபுரம் எமக்கு அறிய தந்தது. சலித்தெடுத்த அரிசி மாவின் 1/4 பகுதிக்கு நிகராக கோதுமை மாவை சேர்க்க வேண்டும். அதனுடன் கித்தோல் பானி மற்றும் சீனியை கலந்து இவ்வாறு பதப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
வவுனியாவை நோக்கி செல்லும் எதிர்பார்ப்புடன் நாம் அனுராதபுரத்திலிருந்து விடை பெற்றோம். சில காலம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த வவுனியாவில் தற்போது அமைதியான சூழல் காணப்படுகின்றது. தமிழ் சிங்கள மக்கள் வாழும் வவுனியாவில் ஊஞ்சல் ஆடுதலை பார்ப்பதற்காக சற்று எமது பயணத்தை நிறுத்திக் கொண்டோம். தமிழ் சிங்கள மக்கள் இந்த விளையாட்டில் ஈடுபடுகின்றமை விசேட அம்சமாகும். பல்வேறு வகையிலான ஊஞ்சல்களை அமைத்து இந்த விளையாட்டில் ஈடுபடுகின்றமை வளமையாகும். பல்லாங்குழி விளையாட்டு தொடர்பிலான தகவல்களை நாளைய புதுவருட உறவு பயணம் தொகுப்பில் எதிர்பாருங்கள். இயற்கை எழில் கொஞ்சம் பூக்கள் பூத்துக் குலுங்கும் இந்த கண்ணை பறிக்கும் காட்சியின் அமைவிடம் ஓர் பூந்தோட்டம் அல்ல. தென்கிழக்கு பல்கலைக்கழக சூழலை அழகுபடுத்தும் முயற்சியின் பிரதிபலனே இது. பல்கலைக்கழக நிர்வாகத்தின் கடின முயற்சியினால் கற்கும் சூழல் இன்று கண்ணையும் கருத்தையும் கவரும் ஈர்ப்புடன் இவ்வாறு மிளிர்கிறது. விருந்தோம்பல் என்னும் எம்மவர்களின் பண்பாட்டிற்கு அமைய இன்முகத்துடன் இந்த மலர்ச்செடிகள் காற்றில் தலையசைத்து அனைவரையும் வரவேற்கின்றன. அமைதியுடன் பூத்துக் குலுங்கும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இந்த வண்ண தோட்டம் சூழலிலிருந்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை தன்னகத்தை தாங்கி நிற்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியினர் பாகிஸ்தானுக்கு விஜயம் மேற்கொள்ளும் போது நடைமுறைப்படுத்தப்பட உள்ள பாதுகாப்பு திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு சர்வதேச கிரிக்கெட் பேரவை பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. 3 வருடங்களின் பின்னர் சர்வதேச கிரிக்கெட் அணியொன்று பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்கின்றமை விசேட அம்சமாகும். 2009ஆம் ஆண்டு இலங்கை அணி லாகூரில் தீவிரவாத தாக்குதலுக்கு உள்ளானதன் பின்னர் எந்தவொரு நாடும் பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் விஜயம் மேற்கொள்ளவில்லை. இதன் காரணமாக பாகிஸ்தானின் அனுசரணையுடனான போட்டிகள் அந்த நாட்டிற்கு வெளியில் இடம்பெற்றன. அந்த தாக்குதலின் பின்னர் பாகிஸ்தானுக்கு போட்டிகளுக்காக விஜயம் செய்வதற்கு தயாராக உள்ளதாக அறிவித்துள்ள முதலாவது அணியாக பங்களாதேஷ் கருதப்படுகின்றது. ஒரு நாள் மற்றும் 20-20 போட்டிகள் அடங்கும் இந்த தொடர் எதிர்வரும் 29ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை மற்றும் பங்களாதேஷ் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை என்பன நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தன. அந்த போட்டிகள் இரண்டும் லாகூர் கடாஃபி மைதானத்தில் நடைபெற உள்ளதாக இரு நாடுகளும் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தினூடாக மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தானில் கிரிக்கெட் போட்டிகளை ஆரம்பிக்க முடியும் என்பதனை வெளியுலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் அமைவதாக பங்களாதேஷ் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் தலைவர் முஸ்தபா கமல் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த கிரிக்கெட் விஜயத்திற்கு தமது அதிகாரிகளை பெயரிடுவதற்கு முன்னர் நிலைமை தொடர்பில் ஆராய உள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. தமது ஊழல் ஒழிப்பு மற்றும் பாதுகாப்பு பிரிவு இந்த ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை தெரிவித்துள்ளது. போட்டிகளின் போது முன்னெடுக்கப்படும் பாதுகாப்பு திட்டங்கள் தொடர்பான அறிக்கை சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தானின் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் ஊடக பேச்சாளர் நதீம் சர்வாரி ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டுக்கு குறிப்பிட்டார். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் பாகிஸ்தானில் நடைபெற வேண்டும் என்பது பெரும்பாலானோரின் எதிர்பார்ப்பாகும். இந்த போட்டித் தொடருக்கான விஜயமானது பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கிடைத்துள்ள சிறந்த சந்தர்ப்பமாகும். துரதிருஷ்டவசமான சம்பவம் இடம்பெற்றது. ஆனாலும் அதிலிருந்து நாம் மீண்டும் முன்னோக்கி வந்துள்ளோம். அத்துடன் உலகின் ஏனைய நாடுகளின் கிரிக்கெட் அணிகளும் பாகிஸ்தானுக்கு வருகை தரும் என நாம் எதிர்பார்க்கிறோம். எனக்கு அந்த நாடுகளை பெயரிட முடியாது. இது தொடர்பில் பல நாடுகளின் கட்டுப்பாட்டு சபைகளுடன் நாம் கலந்துரையாடி வருகிறோம். பங்களாதேஷ் கிரிக்கெட் அணி இறுதியாக 2007ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் கலந்து கொண்டது. இந்த போட்டியை 5-0 என்ற கணக்கில் பாகிஸ்தான் வெற்றி கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அந்த விளையாட்டு தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.